அமெரிக்க வரி விதிப்பால் இந்திய பின்னலாடைத் துறைக்கு சாதகமான சூழல் நிலவுவதால் பின்னலாடைத் துறையினரின் கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அதை பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். உலக நாடுகளின் மீது பரஸ்பர வரி விதிப்பை அறிமுகம் செய்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பிற நாடுகள் அமெரிக்க பொருட்கள் மீது விதிக்கும் வரியை குறைக்கும் நோக்கில் இந்த பரஸ்பர வரி விதிப்பு முறையை ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. இந்த வரி விதிப்பில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 26 விழுக்காடு பரஸ்பர வரி விதிப்பதாக அவர் அறிவித்துள்ளார். இந்த 26 விழுக்காடு வரி என்பது அதிகமாக இருந்தாலும் பின்னலாடை துறையை பொறுத்தவரை போட்டி நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவிற்கு விதிக்கப்பட்டுள்ள வரி குறைவாகவே உள்ளது என தெரிவிக்கின்றனர் ஏற்றுமதியாளர்கள். குறிப்பாக இந்தியாவின் பின்னலாடைத்துறையின் போட்டி நாடுகளான சீனாவிற்கு 34 விழுக்காடும், வியட்நாமிற்கு 46 விழுக்காடும், பங்களாதேஷிற்கு 37 விழுக்காடும், பாகிஸ்தானுக்கு 29 விழுக்காடும் அமெரிக்கா இறக்குமதி வரியை விதித்துள்ளது. அந்த வகையில் இந்தியாவிற்கு 26 விழுக்காடு விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அமெரிக்க ஜவுளி ஆர்டர்கள் பெருமளவில் இந்தியாவை நோக்கி திரும்பும் என்பதால் பின்னலாடைத்துறையின் கட்டமைப்புகளை மேம்படுத்திக் கொள்ள இதுவே முக்கியமான தருணம் எனவும் மத்திய மாநில அரசுகள் இதனை கருத்தில் கொண்டு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதன் மூலம் அதிகபட்ச ஆர்டர்களை இந்தியாவால் தக்க வைத்து பின்னலாடைத்துறையில் மிக பெரும் வளர்ச்சியை எட்ட முடியும் என்கின்றனர் உற்பத்தியாளர்கள். ஜவுளித்துறையை பொறுத்தளவு இந்தியா 6வது இடத்துல இருக்கு. ரொம்ப பின்தங்கிதான் இருக்குது. இப்போ இருக்கும் இந்த காலம் நம்மளுக்கு ஒரு வசந்த காலமா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அரசு புதிய திட்டங்களும் இந்த ஜவுளி தொழிலுக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தானா நம்ம போட்டி நாடுகளோட போட்டி போட்டு புதிய ஒப்பந்தங்கள் அதிகம் பண்ணும்போது நம்ம ஜவுளி தொழில நல்ல ஒரு வளர்ச்சியான பாதை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரும் நிறுவனங்களுக்கு அரசு வழங்கும் சலுகைகள் சிறு குறு பின்னலாடை நிறுவனங்களுக்கு வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பின்னலாடை தொழில்துறையினர் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பெரும் நிறுவனங்களுக்கு PLI ஸ்கீம்ஸ்ல கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. குறைஞ்சபட்சம் முதலீடு 100 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கவங்களுக்கு அரசாங்கம் நிறைய உதவி செய்யறாங்க. ஆனால் எங்களை மாதிரி சிறு குறு நடுத்தர மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதில் எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை. ஸோ பெரும் நிறுவனங்களுக்கு ஒரு சலுகை இருக்கும்போது சிறு குறு நிறுவனங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா நம்மளும் இன்னும் நிறையா ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ நமக்கு இல்லாமல் இருக்குது. அதை தயவு கூர்ந்து அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டுச்சுன்னா நம்ம நிச்சயமாக அமெரிக்காவோட ஆர்டர்ஸை நம்ம போட்டி நாட்டிலிருந்து கண்டிப்பாக நம்ம எடுக்க முடியும். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் ஜெர்ரிவுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.